ஹஸ்பண்ட் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இவன் தேடி வருவான். தேடி வந்தா ஒரு காட்டுல இருப்பான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு கிட்ட போய் சாரி உன்னோட பாஸ்ட பத்தி கேட்டது தப்புதான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவ கிட்ட வருவான். கிட்ட வந்தோன்னா அவன் என்ன பண்ணுவான்னா டக்குன்னு அவனை கீழே பிடிச்சி தள்ளி இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு, எதா பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விசித்திரமா நடந்துப்பா. எதா பண்ணணுமோ சொல்லிட்டு அவன் கூட வந்து உடலுறவு இருக்க ட்ரை பண்ணுவா. அவளுக்கு அப்படி உடலுறவு இருக்கும்போது அவளுக்கு ஒரு தாட் வரும். தாட் என்னன்னா அவ வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட இன்டிமேசியா இருந்த சீன்ஸ் வந்து அதுல காட்டுவாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ தலையில இருக்க சிம்பிள் மாதிரி அங்க ஒரு கல்லு கிட்ட வந்து சிம்பிள் போட்டிருக்கோம். அந்த சிம்பிளை பார்த்தா வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவான். பிஹேவ் பண்ணும்போது டக்குன்னு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா அவங்க 2 பேரும் காருக்குள்ள போவாங்க. அந்த காருக்குள்ள போகும்போது அங்க வந்து ஒரு பேய் வந்து அவங்கள துரத்தும். ஸோ இப்படியே பேக் டு பேக் போயிட்டே இருக்கும். ஸோ வந்து அவ டக்குன்னு அவ வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கா மாறுவா. டக்குன்னு வந்து ஒரு லைக் வந்து அவ எப்படி பிஹேவ் பண்றான்னு அவளுக்கே தெரியாது. இதே மாதிரி படத்தை வந்து ரொம்ப பயங்கரமா கட்டியிருப்பாங்க. ஸோ ஒரு காருக்குள்ள இருக்கும்போது அந்த காருக்குள்ள வந்து ஒரு பேய் வந்து அவங்கள வந்து துரத்திட்டு வர மாதிரி ஒரு சீன்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கவே பயங்கரமா இருக்கும்.